பாக்யலட்சுமி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 8:30க்கு உங்கள் விஜயில். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல ஆக்ட்ரஸ் தமன்னாவுடைய ஹேர் கேர் என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் கேர் ரொம்பவே எஃபெக்டிவான ஒண்ணு அண்ட் இது எல்லாருமே வீட்ல இருந்தபடியே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்ட்ரஸ் தமன்னா அவர்கள். அண்ட் இந்த ஹேர் கேரை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல தெரிஞ்சவங்க கிட்டயோ யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் ஏன் ட்ரை பண்ற, இது ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்காதா உனக்கு, அந்த ஸ்மெல்ல நீ எப்படி டாலரேட் பண்ற அப்படின்னு எல்லாம் கேட்பாங்களாம். ஆனாலும் இந்த ஹேர் மாஸ்க் மட்டும் தான் அவங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது அவங்களோட ஃபேவரட் ஹேர் மாஸ்க்கும் கூட. சோ இந்த ஹேர் மாஸ்க் செய்யறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனியன் ஜூஸ் அண்ட் கோகனட் ஆயில், இது ரெண்டு மட்டுமே இருந்தா போதும். ஆனியன் ஜூஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல சல்ஃபர் நிறைய இருக்கு, அது நம்மளுடைய ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறையவே இருக்கு, அதனால ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கோகனட் ஆயில் நம்ம ஹேரை ஜெனரலா நல்லாவே கண்டிஷன் பண்ணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த ஹேர் மாஸ்க்ல ஏன் கோகனட் ஆயில் சேர்க்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா ஆனியன் ஜூஸ் ரொம்பவே லிக்விட் கன்சிஸ்டன்சில இருக்கிறதால அது நம்ம தலையில தேய்க்கும் போது அப்படியே நம்ம ஃபேஸ் ஃபுல்லா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். சோ அந்த கன்சிஸ்டன்சியை கொஞ்சமா திக்காக்குறதுக்கு தான் இவங்க கொஞ்சம் கோகனட் ஆயில் யூஸ் பண்ண சொல்றாங்க. சோ கரெக்டான கன்சிஸ்டன்சியை அட்டைன் பண்ணிட்டு அப்புறமா ஒரு சில காட்டன் ஸ்வாப் எடுத்துக்கோங்க, அதை நல்லா அதுல டிப் பண்ணிட்டு முடிய கொஞ்சமா பார்ட்டிஷன் பண்ணி ஸ்கேல்ப்ல நல்லா உள்ள போற மாதிரி அப்ளை பண்ணுங்க. உங்க ஸ்கேல்ப் நல்லா ஈரமா தெரியணும் அந்த அளவுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்ட்ரஸ் தமன்னா. சோ இந்த ஹேர் மாஸ்க் நீங்க அப்ளை பண்ணா கண்டிப்பா அதோட ஸ்மெல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அண்ட் மத்தவங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காவும் இருக்கும். பட் அந்த ஸ்மெல்ல நீங்க தாண்டி வந்துட்டீங்க, அதை தாண்டி நீங்க இந்த ஹேர் மாஸ்க போட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹேர் மாஸ்க் ஸ்பெசிபிக்கா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் ஃபாலை தடுக்குது அண்ட் ஹேர் ரொம்ப தின் ஆகிறதையும் பிரிவென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா வெள்ளை முடி வர்றத தடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்ட்ரஸ் தமன்னா. அண்ட் மறக்காம இந்த ஹேர் மாஸ்க கண்டிப்பா 30 மினிட்ஸ்க்கு மேல வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு தடவை இந்த ஹேர் மாஸ்க ட்ரை பண்ணும்போது 30 மினிட்ஸ் தாண்டி 1 ஹாருக்கு அவங்க தலையிலேயே இந்த மாஸ்க் ஊர்னதாகவும் அப்படி ஊர்னதால ரொம்பவே கோல்ட் ஆனதாகவும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாஸ்க 30 மினிட்ஸ் தாண்டி உங்க தலையில ஊற விடாதீங்க. சோ ஆக்ட்ரஸ் தமன்னாவுடைய ஹேர் மாஸ்க் என்ன அப்படிங்கிறது இப்ப நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். கண்டிப்பா இதை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போஸ்ட்மார்ட்டம் ஜர்னி, அந்த குழந்தை பிறந்தது அதுக்கப்புறம் வெயிட் போடுறது ரொம்ப காமன். நம்ம வெயிட் போடாம நம்ம நல்ல ஒரு லிமிட்டடான கேலரிஸ் சாப்பிட்டுட்டு ஃபீடிங்ல இருக்கும் போது எல்லாரும் சாப்பிட்டாதான்